ஒரு பார்ட்னர் வந்தால் அவங்கக்கிட்ட வந்து மியூச்சுவல் ட்ரஸ்ட்டு பில்டப் பண்ணுறதுக்கே 5 இயர்ஸ் ஆகும். இவங்க ஒரு பொசசிவ்னஸில் இருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மீறி அந்த அட்டென்ஷன் அந்த பார்ட்னர் பக்கம் போயிடக்கூடாது. ரொம்ப ஹீ ஷுட் பி ஆர் ஷீ ஷுட் பி வித்தின் அவர் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரியே தான் ட்ராக் பண்ணுவாங்க அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும். அதனால் வந்து அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே டிஸ்பியூட்ஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு மியூச்சுவல் பாண்டிங் இல்லாமல் இந்த பக்கம் பேரண்டிங் அந்த பக்கம் பேரண்டிங் கண்ட்ரோல் ஆகிட்டே இருந்ததுன்னா, அஃப்கோர்ஸ் எய்தர் ஒன் ஆஃப் த பர்சன் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அவங்க ஒரு மன வருத்தத்தில் இருப்பாங்க. பட் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் த லைஃப் வில் பி ஸ்மூத். பட் தேர் வில் பி எ ஸ்ட்ரெஸ் ஆர் த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்ட் மீறி போகும்போது தான் அங்கே ப்ராப்ளம் ஆகுது. இப்போ சப்போஸ் 2 பேருமே வந்து எஜுகேட்டட் வெல் செட்டில்டு ஜாபில் இருக்காங்க அப்படின்னா, இவங்க அவங்க பேரண்ட் கூட இருப்பாங்க, இவங்க பேரண்ட் கூட இருப்பாங்க. ஒரு கோயின்சிடன்ஸ்குள்ளேயே போயே இருக்காது. குழந்தைங்க ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு மியர் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ லைஃப்